தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்து பேசியிருக்கக்கூடியதை மற்றும் ஒரு அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உங்கள் மக்கள் பணி எப்போதும் போல தொடரட்டும் என ரஜினி வாழ்த்தியதாக சொல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்து எதிர்பார்க்காத சில திருப்பங்கள் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில நடிகர் ரஜினிகாந்த் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறாரு. என்னென்ன விஷயங்கள் இருவரும் பேசியிருக்கிறாங்க? வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும்பான்மை இழந்து ஆட்சியை இழந்திருக்கிறது. இந்த சூழலில் நடிகர் ரஜினிகாந்த் தற்போது முதலமைச்சருடைய முன்னாள் முதலமைச்சருடைய இல்லத்திற்கு சென்று அங்கு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறார். நிகழ்கால அரசியலில் திமுக இந்த முறை தோல்வியை அடைந்தாலும் வெற்றி தோல்வி திமுகவிற்கு ஒன்றும் புதிதல்ல என்றும், அதே போல உங்களுடையான மக்கள் பணி தொடர்ச்சியாக தொடரட்டும் எனும் தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். இதிலிருந்து மீறுவதற்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதைவிட மோசமான தோல்விகள் எல்லாம் திமுக பார்த்திருக்கிறது. உங்கள் மக்கள் பணி இன்னும் மக்கள் மனதில் நீங்காமல் இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக நீங்கள் மக்கள் பணியை தொடருங்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். அதே போல தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் திமுகவுடன் திமுக அரசு நடத்திய பல்வேறு நிகழ்ச்சிகளில் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல திமுக கட்சி நிகழ்ச்சிகளிலும் விழாக்களிலும் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில்தான் தற்போது தோல்வி அடைந்த திமுகவினுடைய தலைவரை தனது இல்லத்தில் சந்தித்து அவர் தற்போது பேசியிருக்கிறார். அப்போது திமுகவிற்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டிய தேவையெல்லாம் இல்லை, இதைவிட மோசமான தோல்விகள் எல்லாம் திமுக சந்தித்து அதிலிருந்து மீண்டு வந்திருக்கும் நிலையில் இதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், எப்பொழுதும் போல உங்கள் மக்கள் பணி தொடரட்டும், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் என ரஜினிகாந்த் அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடைந்திருக்கக்கூடிய நிலையில திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இல்லத்திற்கு நேரில் சென்று உங்கள் மக்கள் பணி எப்போதும் போல தொடரட்டும் என நடிகர் ரஜினிகாந்த் பேசியதாக எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் விவரங்களை வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.